பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாகித் அஃப்ரிடி அந்த நாட்டோட கிரிக்கெட் வாரியத்தை கடுமையா சாடி இருக்கார். கிரிக்கெட்டை பத்தி என்னன்னே தெரியாதவங்க தான் பாகிஸ்தான் அணி தேர்வு குழுவுல இருக்காங்கன்னு குற்றம் சாட்டி இருக்கும் அஃப்ரிடி இது போன்றவங்களை வச்சு அணியோட உள்கட்டமைப்பை எப்படி சரி செய்ய முடியும்னு கேள்வி எழுப்பி இருக்கார். உண்மையா சொல்லணும்னா தவறான முடிவுகளால பாகிஸ்தான் அணி இப்போ ICUல இருக்குதுன்னு அவர் வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. தென்னாப்பிரிக்க அணியோட முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் AB டிவில்லியர்ஸ் 28 பந்துகள்ல சதம் விளாசி அசத்தி இருக்கார். தென்னாப்பிரிக்காவில் அறக்கட்டளைக்காக நடத்தப்படும் லெஜண்ட்ஸ் T20 தொடர்ல டைட்டன்ஸ் லெஜண்ட்ஸ் அணி வீரரா களமிறங்கிய டிவில்லியர்ஸ் சிக்ஸர்கள் பவுண்டரிகள்னு பந்தை நாலா பக்கமும் சிதறடிச்சு வெறும் 28 பந்துகள்ல 100 ரன்களை கடந்திருக்கார். 41 வயதாகும் டிவில்லியர்ஸின் இந்த அதிரடி ஆட்டம் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. IPL டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டனா நியமிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட KL ராகுல் அந்த பதவியை நிராகரிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏலத்துல 14 கோடிக்கு எடுக்கப்பட்ட ராகுல் டெல்லி அணியில சாதாரண வீரரா மட்டுமே பயணிக்க முடிவெடுத்திருக்கிறதாகவும் அதனால அக்சர் பட்டேல் கேப்டனா நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.